ஐயா, இந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நாளாக இருக்க உதவி செய்யுங்க. வருஷம் வருஷம் இந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் வருது ஐயா. ஐயா, நாங்கள் இதை மாறாமல் இதை எவ்வளோ நாங்கள் கொண்டாடி எவ்வளோ துக்கம் அனுசரித்தாலும் ஐயா ஒரு பிரோஜனமும் இல்லை. எங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வர இது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் குட் ஃப்ரைடேவாக, ஈஸ்டராக இருக்க உதவி செய்யுங்க. தாழ்த்துற ஐயா, பேசின மூலம் ஜெபம் கேட்ட ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். வருஷம் வருஷம் இந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் வருது. இந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் இந்த 3 நாளில் வந்து குட் ஃப்ரைடே, அந்த சாட்டர்டே, அதுக்கப்புறம் ஈஸ்டர் சண்டே, இந்த 3 நாளில் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம அந்த 3 நாள் பயங்கரமாக ஆண்டவரை வந்து ரொம்ப அன்பு வைக்கிற மாதிரி, ரொம்ப அன்பு செலுத்துகிற மாதிரி, ரொம்ப நேசிக்கிற மாதிரி நம்ம அந்த 3 நாட்கள் ரொம்பவே அதிகமாக பண்ணுவோம். உலகம் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் நடக்கும். வருஷம் வருஷம் அந்த 3 நாட்கள் வந்து அந்த 3 நாட்கள் மட்டும் ஆண்டவருக்காக அப்படியே ரொம்ப நம்ம பிரியப்படுற மாதிரி, ஆண்டவர்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படியே ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிற மாதிரி அந்த 3 நாட்கள் நம்ம பண்ணிட்டு இருப்போம். குட் ஃப்ரைடேக்கு சர்ச்சில் வந்து வர்ஷிப்பு, மெசேஜ், அதெல்லாம், அப்புறம் ப்ரேயரு எல்லாமே அப்படியே பயங்கரமாக நம்ம வந்து துக்கத்தில் ஆழ்ந்து ஆண்டவர் மேலே உயிரியே வச்சிருக்க மாதிரி பயங்கரமாக அந்த அந்த ஒரு நாள் பண்ணுவோம். ஈஸ்டரில் பயங்கரமாக கொண்டாடுவோம். ஆண்டவர் நம்ம சொந்த ரட்சகர் உயிரோட வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கொண்டாடுவோம். அந்த 3 நாட்கள் பயங்கரமாக வந்து ஆண்டவரை லவ் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். அப்போ இந்த அன்பு செலுத்துறது, ஆண்டவர் மேல அன்பு காட்டுறது, அது எந்த மாதிரி ஒரு அன்பா இருக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுதுன்னு பார்க்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்துல, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். இங்க வந்து வசனத்தினாலேன்னு இருக்கிறது இங்கிலீஷ் பைபிள்ல இன் வேர்ட்ஸ்னு இருக்கு. அப்போ என்னன்னா டைலாக், வார்த்தையில அன்பு காட்டுறது. அப்ப இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, வார்த்தையில, வெறும் வார்த்தையில, வாயில அன்பு காட்டுறதுக்கு பதிலா இருதயத்துல, உண்மையா இருதயத்துல, கிரியையில, செயல்ல, நம்ம வாழ்க்கையில, நம்ம நடத்தையில, அதுல அன்பு காட்டணும். அதுல நம்ம ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்கோன்றத காட்டணும். ஆண்டவர் கூட இருந்த 12 சீஷர்ல ஒருத்தவங்க பேதுரு. அவங்க வந்து ஆண்டவர் அந்த குட் ஃப்ரைடே, அதாவது ஆண்டவர் அடிக்கப்படுற அந்த சில மணி நேரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து பேசிட்டு இருக்காரு தன்னோட சீஷர்கள் கிட்ட. அப்போ இந்த உரையாடல் போயிட்டு இருக்கு. அப்போ பேதுரு என்ன சொல்றாருன்னா, மத்தேயு 26:33, பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடரல் அடையேன் என்றான். லூக்கா 22:33 பாத்தீங்கன்னா, அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன் என்றான். யோவான் 13ஆம் அதிகாரத்துல 37வது வசனம், பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். ஆண்டவர் அடிக்க கொண்டு போறாங்க. அந்த சில மணி நேரத்துக்கு முன்பாக வந்து பேதுரு வந்து இந்த மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் சொல்றாங்க. அவர் வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே, உமக்காக என் உயிரையே கொடுப்பேன், ஆண்டவரே, நான் ஏன் எல்லா நேரத்துலையும் உங்க கூட இருப்பேன், நான் இதே போல எப்பவும் இருப்பேன், காவலிலும் சாவிலும் உங்க கூட இருப்பேன், எல்லாரும் இடரல் அடைஞ்சாலும், எல்லாரும் விழுந்து போனாலும் நான் விழ மாட்டேன், நான் இடரல் அடைய மாட்டேன், நான் அவங்கள மாதிரிலாம் போக மாட்டேன், நான் வந்து உங்களுக்காகவே இருப்பேன், உங்க கூடயே இருப்பேன் அப்படின்னு பேதுரு இந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு. இந்த 3 அதிகாரத்திலயும் அவர் வேற வேற வார்த்தைகள் அவர் சொல்லியிருக்காரு. அதை தான் நம்ம படிச்சோம். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா பேதுரு ஆண்டவரை மறுதளிச்சிடுறாரு. ஒரு பயங்கர இக்கட்டான சூழ்நிலை, அவர் உயிரே பணைய வைக்கிற ஒரு சூழ்நிலை, லைஃப் ரிஸ்கிங் மொமெண்ட் அது. அந்த இடத்துல வந்து அந்த லைஃப் ரிஸ்கிங் மொமெண்ட்ல எங்க உயிரே கொடுப்ப ஆண்டவரேன்னு சொன்ன பேதுரு அந்த இடத்துல வரும்போது, அப்படி ஆண்டவர் ஜீசஸ் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மறுதளிச்சிடுறாரு. அவரை அறியேன், எனக்கு தெரியாது அப்படின்னு ஒருத்தரே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. நம்ம கிறிஸ்டியன்ஸ்லயும் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கும். சில குறிப்பிட்ட நாள்ல மட்டும், ஆண்டவரே, உங்களுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு வெளியெல்லாம் பயங்கரமா பேசுவோம். மக்கள் முன்னாடிலாம், ஐயோ, ஆண்டவர் தான் எனக்கு உயிர், ஆண்டவர் இல்லாம என்னால இருக்க முடியாது, ஆண்டவர் தான் என் உயிர், நான் அவருக்காக என் ஜீவனையே கொடுத்துருக்கேன், என் வாழ்க்கையே அவர் கொடுத்துருக்கேன், எல்லாமே எனக்கு ஆண்டவர் தான் அப்படின்னு வெறும் வந்து அவங்களோட வாயினால, அவங்க வார்த்தையினால தான் ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்கத நம்மளால பார்க்க முடியும். ஆனா அவங்களோட அன்றாட வாழ்க்கையில பயங்கர எந்த சிச்சுவேஷன்ல ஆண்டவருக்கு, எந்த ஒரு சூழ்நிலையில ஆண்டவருக்கு போல்டா நிக்கணுமோ, எங்க வந்து ஆண்டவர் தன்னோடு இருக்காருன்னு பிரதிபலிச்சு காட்டணுமோ, அந்த இடத்துல வந்து ஆண்டவரே எனக்கு தெரியாது அப்படின்னு மறுதளிச்சிருவாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்காங்க, நம்மளும் கூட அப்படி இருப்போம் நிறைய நேரத்துல. அப்ப இந்த மறுதளிக்கிறதுனா என்னது? ஆண்டவரே எனக்கு தெரியாதுன்னு நடந்துக்கிற. ஸோ நம்ம வந்து மற்ற நேரத்தில் நம்ம பேசுறது ஆண்டவர் மேலே உயிரியே வச்சிருக்க மாதிரி பேசுவோம். பயங்கரமாக வாய் சவடான்னு சொல்லுவாங்க இந்த மெட்ராஸ் ஸ்லாங்ல, அந்த மாதிரி வெறும் வாயில பயங்கரமாக பேசுவோம்.
ஆண்டவரை பற்றி, ஆண்டவர் நான் இப்படி, ஆண்டவர் எனக்கு இப்படி, ஆண்டவர் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே, ஆண்டவர் எனக்கு தாய் தகப்பன், ஆண்டவர் இல்லைன்னா நான் செத்துருவேன், இந்த வாழ்க்கையை எனக்கு ஆண்டவர் தான் சொல்லிட்டு வாயில பயங்கரமா பேசுவோம். ஆனா நம்மளோட வாழ்க்கையில, நம்மளோட பிஹேவியர்ல, நம்ம லைஃப் ஸ்டைல்ல, நம்ம நடத்தையில, கேரக்டர்ல எல்லாத்துலயுமே ஆண்டவரை மறுதலிக்கிற காரியங்கள், அதாவது ஆண்டவர் எனக்கு தெரியாது, ஆண்டவரை அறியாத ஒரு நிலையில தான் நம்ம இருந்துட்டு இருப்போம். அந்த நேரத்துலலாம் நம்மளோட கேரக்டரும் சரி, லைஃப் ஸ்டைலும் சரி, நம்ம நடக்கிற விதத்துல ஆண்டவரை மறுதலிக்கிற ஒரு நிலைமை பேதுரு மாதிரி. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த ஊழியத்துல பாத்தீங்கன்னா, அவர் வந்து சர்ச் வர்ஷிப் டைம்ல, ப்ரேயர் டைம்லலாம் வந்து பயங்கரமா அவர் அழுகையா இருக்கட்டும், அவர் வார்த்தையா இருக்கட்டும், பயங்கரமா ஆண்டவரே ரத்த சாட்சியா உமக்கு மறிப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னோட மார்பிள, தன்னோட இருதயத்துல அப்படியே கையை அடிச்சுக்கிட்டு அழுவாரு. பயங்கரமா ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாம், இந்த வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணிக்கிறேன், நான் உமக்காக ரத்த சாட்சியா மறிக்கிறேன், என் உயிரே எடுத்துக்கோங்க, என் உயிர் உமக்கு தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபயர் அப்படியே அவர் ப்ரேயர் பண்றதும் அப்படி இருக்கும். ஆனா இப்போ அவர் எங்கன்னு கேட்டீங்கன்னா, அவரு ஆண்டவருக்குள்ள நிலைச்சு இல்லை, மறுதளிச்சு போறதுக்கும் மோசமான சூழ்நிலையில இப்போ அவர் இருக்காரு. எந்த பழைய பாவத்தெல்லாம் விட்டு, எந்த மோசமான வாழ்க்கைய, ஆண்டவருக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு காரியத்தெல்லாம் விட்டு வந்தாரோ, இப்போ அதோட டபுள் மடங்கு அந்த காரியத்துக்கு திருப்பி போயிருக்காரு. அப்போ அது எல்லாமே வார்த்தையில ஆண்டவர் மேல அன்பு காட்டுறது. அந்த 1 யோவான்ல சொன்ன வசனம் மாதிரி வார்த்தையில டைலாக் பேசுறது, ஆண்டவரே இப்படி அப்படின்னு வார்த்தையில பேசுறது அது கிடையாது. அது ஆண்டவர் எதிர்பார்க்கல. வார்த்தையில சொல்றது ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஆண்டவர் வந்து செயல்ல, நம்ம வாழ்க்கையில, நம்ம லைஃப் ஸ்டைல்ல, நம்ம கேரக்டர்ல, நம்ம லைஃப் மாறி இருக்க விதத்துல எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்கோன்றது தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போ இருக்க ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா, மெயினா யூத், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு விசுவாசம், ஆண்டவர் மேல ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு ஃபெய்த் தான் இருக்கு. மேலோட்டமா ஆண்டவர் தான் எல்லாமே, இந்த வாழ்க்கை ஆமா நான் அவருக்காக தான் வாழ்றேன், என் உயிரை எப்பனாலும் கொடுப்பேன், ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி வெறும் வந்து வார்த்தையில ஒரு ஃபீலிங்ஸ் பேஸ் பண்ண ஒரு ஃபெய்த் தான் இருக்கே தவிர, செயல்ல, அவங்களோட வாழ்க்கையில, அவங்க நடத்தையில, லைஃப் ஸ்டைல்ல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அங்கே எங்கேயுமே இருக்க மாட்டார். சம்மந்தம் இல்லாத ஒரு காரியமா இருக்கும் அவங்க பண்றதெல்லாம். அவங்க வாழ்க்கையே ஆண்டவருக்கு விரோதமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஏன் அந்த மறுதளிக்கிற சூழ்நிலை வருதுன்னா, ஆண்டவரை அறிய வேண்டிய விதத்துல யாரும் அறியல. இப்போ ஒருத்தவங்களை பத்தி அறியறது வேற, ஒருத்தவங்கள அறிஞ்சு கொள்றது வேற. இப்போ ஒருத்தவங்கள மேலோட்டமா அவங்கள கேள்விப்பட்டிருக்கேன், தெரியும், அவங்க பேர் இது, அவங்க எதுவும் அந்த ஊர்ல இருப்பாங்க, ஆமா கேள்விப்பட்டிருக்கேன், இது வந்து ஒருத்தவங்களை பத்தி தெரியும், அவ்வளவுதான். ஆனா ஒருத்தவங்களை அறிஞ்சிக்கிறது வந்து ஒருத்தவங்களை தனிப்பட்ட விதத்துல அவங்கள தெரிஞ்சுக்கிறது, பர்சனலா தெரிஞ்சுக்கிறது, அவங்கள தனிப்பட்ட விதத்துல அவங்க யாரு, என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க கேரக்டர் என்ன, அவங்க நடத்தை என்ன, அவங்க எப்படி பேசுவாங்க, அவங்க இதை ஏன் சொல்றாங்க, அவங்க அதை ஏன் சொல்றாங்க, அவங்கள பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறது, அவங்கள நல்லா தெரிஞ்சுக்கிறது, பர்சனலா தெரிஞ்சுக்கிறது. இப்படி ஒரு நிலைமை இல்லாதனாலதான் மறுதளிக்கிறது. முக்கியமான சூழ்நிலையில, முக்கியமான வாழ்க்கையின் கட்டத்துல ஆண்டவர் அறியாம இருக்க மாதிரி மறுதளிக்கிறது. இப்போ ஒருத்தவங்களை நல்லா அறிஞ்சிக்காம அவங்கள முழுமையா நேசிக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒய்ஃபை பத்தி ஹஸ்பண்ட் நல்லா அவங்கள புரிஞ்சுட்டு, பர்சனலா அவங்கள தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்க இருதயத்துல என்ன இருக்கு, பர்சனலா நல்லா அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்காது, அவங்களுக்கு எப்படி இருந்தா பிடிக்கும், அவங்களுக்கு எப்படி பேசினா பிடிக்கும், இதெல்லாம் நல்லா தெரிஞ்சாதான், அறிய வேண்டிய விதத்துல அந்த கணவன் வந்து மனைவியை தெரிஞ்சுக்கிட்டாதான் உண்மையா நேசிக்க முடியும், முழுமையா நேசிக்க முடியும். அப்போ ஒருத்தவங்களை பற்றி அறிய வேண்டிய விதத்துல, அதாவது தனிப்பட்ட முறையில பர்சனலா தெரியாத வரைக்கும் முழுமையா நேசிக்க முடியாது. அந்த நேசிப்பு வெறும் வார்த்தையில இருக்குமே தவிர நம்ம பண்ற ஆக்ஷன்ல, நம்ம லைஃப் ஸ்டைல்ல இருக்காது. இப்பெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் லெவல்னு சொல்லலாம், ஒரு மேலோட்டமான அந்த மாதிரியான ஒரு பக்தி, அந்த மாதிரியான ஒரு காட்லினஸ், அந்த மாதிரியான ஒரு கிறிஸ்டியானிட்டி தான் போயிட்டு இருக்கு. கிறிஸ்டியன்ஸ்னா அதான் சண்டே சர்ச் போவாங்க, பாட்டு, ஆமாம் வீட்டில் ஃபேமிலி டிவோஷன் டைம் இருக்கும், அது பண்ணுவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க, பைபிள் படிப்பாங்க. அதுவும் இப்போ சில பேர் என்னன்னா, சில பேர் இல்லை, நிறைய பேரே வந்து காலையில் போகும்போது அவசரமாக ஒர்க்குக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ எங்கே போனாலும் காலையில் பைபிள் எடுத்து திறந்து சங்கீதத்தில் ஒரு 2 வசனம், நீதிமொழிகளில் ஒரு 2 வசனம், அப்படி அதுவும் முடியலையா, பயங்கர அவங்களுக்கு வந்து மற்ற காரியங்களை அறிஞ்சிக்கிறதுக்கு நேரம், டைம் கரெக்டாக இருக்கா, கேலண்டரில் போகிற வழியில் ஒரு வசனத்தை, இந்த டேட்டில் எந்த வசனமோ அதை பார்த்துட்டு
பைபிள் படிச்சிட்டோம், ஓகே ஆண்டவர் அறிஞ்சிட்டோம், நம்ம கிறிஸ்டியன் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் வந்து அவங்க வந்து பார்ன் கிறிஸ்டியன், ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு டினாமினேஷன், அதை வந்து நான் மென்ஷன் பண்ண விரும்பல. ஸோ அந்த ஒரு இதில் இருந்துட்டு பார்ன் கிறிஸ்டியன், பிறந்ததுலேருந்தே அவங்க கிறிஸ்தவங்க. ஸோ அப்போ ஒரு நாள் அவங்க கான்வர்சேஷனை நான் கேள்விப்படுறேன். அவங்க இது வரைக்கும் பிறந்து வளர்ந்து அப்போஸ்தலர் நடபடிகள்னு பைபிளில் ஒரு சாப்டர் எக்ஸிஸ்ட் ஆனதே, அப்படி ஒரு சாப்டர் இருக்கதே உங்களுக்கு தெரியலையா, அதை படித்ததும் இல்லையா. அப்போஸ்தலர் நடபடிகள் அவங்க படித்ததே இல்லையா, அப்படி ஒன்று இருக்கிறதும் தெரியாதான். ஆனால் அவங்க வந்து பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டியன். அப்போது இந்த மாதிரி மேலாட்டமான ஒரு அறிவு, ஆண்டவரை பற்றி அறிய வேண்டிய விதத்தில் அறியல. ஏன்னா உலகத்துல அறிய வேண்டிய காரியங்கள் ஏகப்பட்டது சாத்தான் போட்டனால தன்னோட வாழ்க்கையின் காரியங்களோ இருக்கட்டும், தன்னோட சுய இதுக்கான காரியங்களா இருக்கட்டும், அதெல்லாம் அறிஞ்சிக்கிறதுக்கு நேரத்துக்காக மக்கள் ஓடிட்டே இருக்காங்க. டெய்லி ஆண்டவரை பற்றி அறிய, படைச்சவரை பற்றி அறியறதுக்குலாம் எங்களுக்கு டைம் இல்லைப்பா. ஏதோ மேலாட்டமா சரி ஜீசஸ், அவர் கடவுள், ஆமா குட் ஃப்ரைடே, ஆமா அவர் செத்தாராம், ஆமா உயிர் கொடுத்தாராம் பாவத்துக்கு, ஆமா ஈஸ்டர்ல உயிரோட வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மேலோட்டமான ஒருத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது, கேள்விப்படுற அந்த ஒரு அனுபவத்துலதான் இப்போ முக்காசி பேர் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. ஆனா அவங்க பேசுற வார்த்தைகள், அவங்களோட டைலாக்ஸா இருக்கட்டும், அவங்க வேர்ட்ஸா இருக்கட்டும், அவங்க வாயிலேருந்து வர்றது எல்லாமே வந்து ரொம்ப ஆண்டவருக்கு க்ளோஸ் மாதிரி, ரொம்ப அட்டாச் ஆன மாதிரி, அப்படியே உண்மையானே ஆண்டவருக்காக தன் உயிரியெல்லாம் கொடுத்துடுற மாதிரி, தினம் அவரோட வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு ஒரு சுச்சுவேஷன்லயா இருக்கட்டும், ஒரு வசனத்தை கூட விடாம கை கொண்டு அது கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் எப்படிலாம் பிரியப்படுறாரோ அப்படி இருக்க மாதிரி அவங்களோட வார்த்தைகள் அப்படி இருக்கும். அவங்களோட வேர்ட்ஸ், அவங்க வாயை திறந்தா அந்த மாதிரி இருக்கும். மக்கள் வெளியே பார்க்கும்போது ரொம்ப காட்லி போல, ரொம்ப ஃபெய்த்தில் இருக்காங்க, டீப் ஃபெய்த் அப்படின்னு இருக்கும். ஆனால் அவங்க லைஃப் ஸ்டைல்லையா இருக்கட்டும், அவங்க டெய்லி பண்ணுற விஷயத்துலையா இருக்கட்டும், அவங்க ஆக்டிவிட்டீஸ்லையா இருக்கட்டும், எதுலேயுமே வந்து ஆண்டவரை செயல்ல நேசிக்கிற ஒரு தன்மை இருக்காது. ஆண்டவரை நல்லா தனிப்பட்ட முறையில் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆண்டவரோட ஒரு க்ளோஸான ஒரு பந்தம் ஏற்படணும், ஆண்டவரை அறிய வேண்டிய விதத்தில் அறிஞ்சிக்கணுன்றதுக்காக தான் இந்த பைபிளை வந்து எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக ஆண்டவர் வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காரு. இதுக்கு எத்தனையோ பேர் ஹிஸ்டாரிக்கலாக இதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப பாடு அனுபவிச்சு உயிரை தன் ஜீவனை எல்லாம் கொடுத்து செத்து இந்த பைபிள் வந்து உருவாகி ஒருத்தவங்களுக்கும் கையில் வந்திருக்கு. ஆண்டவரை அறிய வேண்டிய விதத்துல ஒருத்தரும் தெரிஞ்சுக்கலாம், தனிப்பட்ட முறையில ஆண்டவர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம், பர்சனலா அவரை நல்லா தெரிஞ்சுக்கலான்றதுக்காக இந்த பைபிள். நம்மள நிறைய பேரு இந்த பைபிள் படிக்கிறதுக்கே நேரம் இல்லை, அவரை அறிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அறிய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு, எங்களுக்கு தனி வாழ்க்கை இருக்கு, எங்களுக்கு தனியா இது இருக்கு அது இருக்கு, அவரையே நாங்க அறியணும். நிறைய கிறிஸ்தவர்கள் வீட்டுல ஷெல்ஃப் நிறைய பைபிள் அடுக்கி வச்சிருப்பாங்க, கபோர்ட்ல பைபிள் இருக்கும், ட்ரெஸ்ஸிங் டேபிளில் பைபிள் இருக்கும், எங்கே பார்த்தாலும் பைபிள் இருக்கும். ஆனால் பைபிள் அவங்க வாழ்க்கையில் படிச்சிருக்க மாட்டாங்க. ப்ரேயரும் பார்த்தீங்கன்னா வெறும் வார்த்தையில் ஆண்டவர் மேலே அன்பு வச்சிருக்க மாதிரி, ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிற மாதிரி வெறும் வார்த்தையில் ப்ரேயர். ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, என்னை தாழ்த்துற ஆண்டவரே, எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே, உங்களுக்காக என் உயிரையும் கொடுப்பேன் ஆண்டவரே, இந்த வாழ்க்கையை நீங்கள் கொடுத்தது ஆண்டவரே, நிறைய இது மாதிரி வெறும் வார்த்தைகள். ஆனால் அவங்க வாழ்க்கையில் அவங்க ஆண்டவர் மேலே வச்சிருக்க பாசத்துக்கு அடையாளமாக இதெல்லாம் பண்ணுறாங்களா, அவங்க ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கா அவங்க வாழ்க்கையிலன்னு பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே இருக்காது. வெறும் வார்த்தையில பயங்கர வாய்ஸ் அவடால நான் இப்படி அப்படின்னு ரொம்ப அப்படியே ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல ஆண்டவரே நான் உங்களுக்காக உயிரை கொடுப்பேன், என் ஜீவனை கொடுப்பேன் ஆண்டவரே, இவங்களாம் போனா கூட நான் போக மாட்டேன், நான் எப்போ உங்க பின்னாடி வருவேன் அப்படின்லாம் சொல்லி பேதுரு கடைசியில் ஆண்டவரை மறுதளிச்சாரு. ஆனா அந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் இந்த 3 நாளுக்கு அடுத்தது, இந்த 3 நாளுக்கு அப்புறம் பேதுரு எப்படி ஒரு மாற்றம் கண்டிருக்காரு, அவர் வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு, எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு அவர் வாழ்க்கையிலன்றதுக்கு இது இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது சாப்டர்ல 14வது வசனம் பார்க்கலாம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். 32வது வசனம், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளா இருக்கிறோம். இன்னும் அந்த சாப்டர் ஃபுல்லா படிச்சீங்கன்னா தெரியும், எந்த பேதுரு குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி ஆண்டவர் அடிக்கப்படுற நாளுக்கு முன்னாடி வந்து ஆண்டவரை மறுதளிச்சு ஆண்டவர் எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு இருந்தாரோ, இப்போ எங்களுக்கு ஆண்டவர் தெரியும், நாங்க அவருக்கு சாட்சி அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவரை தனிப்பட்ட முறையில பேதுரு அறிஞ்சுக்கிட்ட பிறகு, ஒரு பர்சனல் என்கவுண்டர் நடந்த பிறகு, ஆண்டவர் நல்லா பர்சனலா அறிய வேண்டிய விதத்துல அறிஞ்ச பிறகு
பேதுருவோட வாழ்க்கை இப்படி மாறி இருக்கு. எந்த பேதுரு வார்த்தையினால பயங்கரமா ஆண்டவர் மேல பாசம் வச்ச மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் மறுதளிச்சாரோ, ஆண்டவர் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னாரோ, அதே பேதுரு குட் ஃப்ரைடே ஈஸ்டர் இதுக்கப்புறம் ஆண்டவரோட ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு ஏற்பட்ட பிறகு, ஒரு ஆண்டவரை அறிய வேண்டிய விதத்துல அறிஞ்ச பிறகு, ஒரு கூட்ட ஜனத்துக்கு முன்னாடி இருந்து சொல்றாரு, ஜீசஸ் தான் சேவியர், ஆண்டவர் தான் ரட்சகர், அவர் மரிச்சு 3வது நாள் இப்போ உயிரோட வந்துட்டாரு, அந்த ஜீசஸ்க்கு, அந்த இயேசுக்கு நாங்க சாட்சி. அப்படின்னா ஜீசஸை எங்களுக்கு தெரியும், அவரை நாங்க அறிஞ்சிருக்கோம் அப்படின்னு போல்டா இப்ப சொல்றாரு. அப்போ வார்த்தையில பயங்கரமா பேசி வாழ்க்கையில மறுதளிச்சவரு இப்போ அவர் வாழ்க்கையிலேயே ஆண்டவரை பிரதிபலிக்கிறாரு. இப்போ அவர் வாழ்க்கையிலேயே சாட்சியா ஆண்டவருக்கு நிக்கிறாரு. இப்போ அவர் வாழ்க்கையில ஆண்டவர் மேல பாசம் வச்சிருக்கிறத காட்டுறாரு. அப்போஸ்தலர் 4வது சாப்டர், அது ஃபுல்லா நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அந்த தேசத்துல இருக்க பெரிய பெரிய லீடர்ஸ், ரிலீஜியஸ் மத சம்பந்தப்பட்ட குருக்கள் அவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்க அந்த இடத்துல அவங்களுக்கு முன்னாடி ஜீசஸை எனக்கு தெரியும், ஆண்டவர் எனக்கு தெரியும், இயேசு எனக்கு தெரியும், நான் அவரை அறிஞ்சிருக்கேன், நான் தனிப்பட்ட முறையில அவரோட கூட இருந்திருக்கேன், அவர் யாரு, என்ன, அவரு செத்தாரு, நான் இப்ப உயிரோட வந்திருக்காது, அதுக்கு நாங்க சாட்சி, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தன்னோட வாழ்க்கையில இப்போ அவர் செயல்ல, கிரியையில ஆண்டவரை நேசிக்கிறத காட்டுறாரு. அப்போ இந்த பர்சனல் என்கவுண்டர், இந்த பேதுரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இந்த பர்சனல் என்கவுண்டர், இந்த தனிப்பட்ட முறையில ஆண்டவரை அறிய வேண்டிய விதத்துல ஆண்டவரை அறிஞ்சிக்கிற இந்த நிலைமை, இந்த ஸ்டேஜ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, பாவத்தை நினைச்சு அவர் சமூகத்துல போய் அழுது உணர்ந்து மனம் திரும்பும் போது தான் இந்த பர்சனல் என்கவுண்டர் நடக்கும். ஆண்டவரை அறிய வேண்டிய விதத்துல அறிய முடியும். நம்ம பாவத்துல இருந்து உணர்ந்து இது பாவம், இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு அதுக்காக மனம் கசந்து இருதயம் நொறுங்கப்பட்டு அழுது நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து மனம் திரும்பினாதான் ஆண்டவரை தனிப்பட்ட முறையில அறிய வேண்டிய விதத்துல அறிய முடியும். ஸோ ஆண்டவரை வார்த்தையினால இல்ல, நம்ம செயல்ல, நம்ம வாழ்க்கையில அவரை நேசிக்கணும். அப்போ அப்படி நேசிக்கிறதுக்கு அவரை முழுமையா தெரிஞ்சிருக்கணும். அவரை அறிய வேண்டிய விதத்துல தனிப்பட்ட முறையில பர்சனலா நல்லா க்ளோஸா அவரை தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு பாவத்துல இருந்து மனம் திரும்பினா மட்டும்தான் அந்த பர்சனல் என்கவுண்டர் நம்மளுக்கு நடக்கும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் பாருங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதைமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஒரு காலத்துல பயந்த பேதுரு குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி ஆண்டவர் யாருன்னே தெரியாம, ஏன்னா பயத்துல சொன்னா அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கைன்னு, அந்த லைஃப் ரிஸ்கிங் மொமெண்ட்ல ஆண்டவர் யாருன்னே தெரியாம பயத்துல ஆண்டவரை மறுதளிச்ச பேதுரு இப்போ அவரோட தைரியத்தை உலகமே பாக்குது. அவர் எந்த அளவுக்கு மாறி இருக்காரு, அவர் வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு உலகமே பாக்குது. அதுக்கு காரணமா அவங்களுக்கு தெரியுது, ஓ ஜீசஸ் கூட இவங்க இருந்திருக்காங்க, அதனாலதான் இவங்க வாழ்க்கை மாறி இருக்கு, அதனாலதான் அப்படி இருந்த பேதுரு இப்போ இப்படி இருக்காங்கன்னு. குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி இருந்த பேதுரு வேற, ஈஸ்டருக்கு அப்புறம் இருக்க பேதுரு வேற. குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி ஆண்டவரே என் வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்குறேன், என் உயிரையும் உங்களுக்கு கொடுக்குறேன், என் ஜீவனை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வார்த்தையில சொல்லி ஆனா மறுதளிச்சு தன் ஜீவனை இழக்க நேரிடுமோ அப்படின்னு, நம்ம உயிர் போயிடுமோ, இப்படி இந்த உண்மையை நம்ம சொல்லிட்டா உயிர் போயிடுமோன்னு பயந்த பேதுரு இப்போ ஆண்டவர் எங்களுக்கு தெரியும், தன் ஜீவனே போனாலும் சரி, இத்தனை பேர் முன்னாடி ஆண்டவர் எனக்கு தெரியும், ஆண்டவர் உங்களாலதான் அவர் சிலுவையில் அறையப்பட்டாரு, இப்ப அவர் உயிர் தெழுந்துட்டாரு, அதுக்கு நாங்க சாட்சி, நாங்க அவர் பார்த்துட்டோம், இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம், உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம், அவர் தான் தெய்வம், அவர் தான் ரட்சகரு, கடவுள் பூமிக்கு மனுஷ ரூபத்துல மனுஷனோட பாவத்துக்காக உயிரையே கொடுத்து இப்ப 3வது நாள் நம்ம அனாதையை விடப்பட்டுறக்கூடாது, நம்ம கடைசி வரைக்கும் அவரால் வழி நடத்தப்பட்டு அவர் கூடயே பரலோகத்துக்கு போய் இருக்கணுன்றதுக்காக 3வது நாள் உயிரோட வந்தாரு, நாங்க அவரை கண்ணால பார்த்திருக்கோம், எங்களுக்கு ஆண்டவரை தெரியும் அப்படின்னு தைரியமா சொல்றாரு. இப்போ அவருக்குள்ள அப்போ குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி இருந்த அந்த பயம் போயிடுச்சு, இப்போ அவருக்கு அந்த பயம் போய் தைரியம் வந்திருக்கு. 1 யோவான் 4:18 அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அப்போ பூரண அன்புனா வார்த்தை மட்டும் இருக்காது, வாழ்க்கையும் சேர்ந்து இருக்கும். அவங்க பேசுற வார்த்தையும் அவங்க வாழ்க்கையும் ஒத்ததா இருக்கும். வார்த்தை மட்டுமா இருக்காது, ஆண்டவர் மேல பாசம் வச்சிருக்கிறது வார்த்தையில மட்டுமா இருக்காது, வாழ்க்கையிலயும் இருக்கும். அப்போ இதுதான் பூரண அன்பு. அப்போ குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி பேதுரு அன்புல பூரணப்படாம இருந்தாரு, இப்போ ஈஸ்டருக்கு அப்புறம் வேற பேதுரு அன்புல பூர்ணப்பட்டவர், தைரியமான பேதுரு. ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவருக்கு என் உயிரையே கொடுப்பேன், இத்தனை பேர் இருக்கீங்க, நான் இப்படி தைரியமா பேசி என் உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த லைஃப் ரிஸ்கிங் மூமெண்ட் திருப்பியும் வரும்போது பேதுரு அங்க அந்த பயம் போய் தைரியமா இருக்காரு. ஏன்னா இப்போ அவர் அன்புல பூரணப்பட்டுட்டாரு. அப்போ வெறும் வார்த்தைகள் போய் இப்போ கிரியையிலையும் செயல்லையும் காட்டுற பேதுருவா மாறி இருக்காரு. இப்போ நிறைய கிறிஸ்டியன்ஸ்க்கு குட் ஃப்ரைடே ஈஸ்டர் அப்படி ஒரு
இன்சிடென்ட் நிஜமா ஹிஸ்டரியில நடந்துச்சானே தெரியாது. ஏதோ சரி இது ஏதோ ஃபெஸ்டிவல் ரிச்சுவல் போல இயர்லி கொண்டாடுறோம். நிறைய ரிலீஜனுக்கு இருக்க மாதிரி கிறிஸ்டியன்ஸ்க்கு இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் போல. குட் ஃப்ரைடே ஈஸ்டர் வந்து நிஜமா நடந்த ஹிஸ்டரியில ரெக்கார்டான ஒரு ஈவெண்ட்ன்றது கூட நிறைய கிறிஸ்டியன்ஸ்க்கு தெரியாது. அப்போ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு வர இந்த கேரக்டர், இந்த பீட்டர் கேரக்டர், இந்த பேதுருவே சொல்லியிருக்காரு குட் ஃப்ரைடே ஈஸ்டர் பத்தி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் பார்க்கலாம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். அப்போ வார்த்தையில மட்டும் ஆண்டவரை நேசிக்கிறதா இருந்து மறுதளிச்சு, அதுக்கப்புறம் அந்த குட் ஃப்ரைடே ஈஸ்டருக்கு அப்புறம் ஆண்டவரை தனிப்பட்ட முறையில தெரிஞ்சு பர்சனல் என்கவுண்டர் அவர் வாழ்க்கையில நடந்து, அதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கையினால, தன்னோட லைஃப் ஸ்டைல்ல, தன்னோட அன்றாட அவர் நடந்துக்கிற விதத்துல ஆண்டவரை நேசிக்கிறதா காட்டின பேதுரு இதை சொல்லியிருக்காரு. குட் ஃப்ரைடே ஈஸ்டர் பத்தி நம்மளுக்காக எழுதி வச்சிருக்காரு. அப்போ அந்த 1 யோவான்ல சொல்லியிருக்க மாதிரி வார்த்தையிலையும் டைலாக்லயும் வெறும் வாயிலேயே ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு பதிலா வாழ்க்கையில நம்ம நடந்துக்கிற விதத்துல நம்ம வாழ்க்கையை பார்த்து இன்னொருத்தர் வந்து ஆமா அவங்க ஆண்டவர் உண்மையிலே நேசிக்கிறாங்க, நல்லா பார்த்தாலே தெரியுது, அவங்க லைஃப் ஸ்டைல் பார்த்தா தெரியுது, அவங்க கேரக்டர் இந்த அளவுக்கு மாறி இருக்கு, அவங்களுக்கு பழைய காலத்துல இப்படிலாம் இருந்தாங்க, இப்போ இப்படி மாறி இருக்காங்க, அந்த பழைய காலத்துல அந்த பேட் ஹேபிட்ஸ் நிறைய இதெல்லாம் இருந்துச்சு, இப்போ இதெல்லாம் இல்லை அப்படின்னு மற்றவங்க சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கை மாறணும். வாழ்க்கையில இயேசுவை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை, அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பாவத்தெல்லாம் விட்டு புதிய ஒரு வாழ்க்கை வாழ்ற, ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு மாற்றத்தை காண்ற ஒரு வாழ்க்கையா நம்மளுக்கு இருக்கணும். அப்போ அப்படி இருக்கிறதுக்கு வந்து ஆண்டவரை அறிய வேண்டிய விதத்துல அறிஞ்சாதான் அவரை முழுமையா நேசிக்க முடியும். அன்புல பூரணப்படணும்னா அவரை தனிப்பட்ட முறையில அவரை அறிய வேண்டிய விதத்துல டீப்பா அவரை அறிஞ்சாதான் அன்புல பூரணப்பட முடியும். ஆண்டவரை வார்த்தையினால மட்டும் இல்லாம வாழ்க்கையில நம்ம நேசிக்கிறோம், அவரை நேசிக்கிறோன்றத வாழ்க்கையில அப்பதான் காட்ட முடியும். அறிய வேண்டிய விதத்துல அறிஞ்சா மட்டும்தான். இன்றைக்கு நம்மள எத்தனை பேர் வந்து ஆண்டவரை அறிய வேண்டிய விதத்துல ஆண்டவரை என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு, பர்சனலா தெரிஞ்சுக்கிறதுக்கு, டீப்பா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் முயற்சி பண்றோம், ஒரு நாள்ல எவ்வளவு முயற்சி பண்றோம். சின்னதுல இருந்து ஸ்கூலுக்கு போய் கல்வியை தெரிஞ்சுக்கணும், அதை அறிஞ்சிக்கணும். ஏன்னா அதுதான் அந்த காலகட்டத்துக்கு அது முக்கியம். அது தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம சொசைட்டில வந்து ஒரு பெரிய நல்ல ஸ்டேஜ்ல இருக்க முடியும், நல்லா சம்பாதிக்க முடியும், நல்ல ஜாப் போக முடியும். ஸோ அப்போ வந்து கல்வி அறிஞ்சிக்கிறதுக்கு போகிறோம். அப்போ வந்து அதுக்கப்புறமா அந்த ஸ்கூல் ஸ்டேஜ் முடிஞ்சு டீனேஜ், அப்புறம் அந்த 20s இதெல்லாம் வரும்போது காலேஜ், ஸோ அந்த இதெல்லாம் போகும்போது அப்பவும் கல்வியும் கூட சேர்ந்து வரும். கூடயே வந்து பாவத்தையும் அறிஞ்சிப்போம். கல்வி பார்த்தீங்கன்னா யாராச்சும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்து தான் நம்ம அறிஞ்சிப்போம். ஆனால் பாவத்தை நம்மளாவே போய் அறிஞ்சிப்போம். அறிய வேண்டிய காரியத்தை விட்டுட்டு படைச்ச தெய்வம், நம்ம எதுக்கு இந்த வாழ்க்கை வாழ்றோம், இந்த மூச்சு நம்மளுக்கு யார் கொடுத்துருக்கா, இதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத காரியத்தை, பாவ காரியத்தை, எல்லாமே இச்சையான காரியத்தை, சிந்தனையில செயல்ல எல்லாமே இந்த மாதிரி பாவ காரியத்தை அறிஞ்சிக்கிறதுக்கு அப்போ முயற்சி பண்ணுவோம். அதுக்கப்புறம் இங்க ஓட இன்டர்வியூ, ஜாப், கெரியர், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா ஆகணும், அதை அறிஞ்சிக்கிறதுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம், இந்த கோர்ஸ் அறிஞ்சிக்கலாம், இதை அறிஞ்சிக்கலாம், இப்படி இதை நான் அறிஞ்சாதான் பணத்தை அறிய முடியும். ஸோ இதை அறிஞ்சிக்கலாம், அதை அறிஞ்சிக்கலாம், இதை படிக்கலாம், அதை படிக்கலாம், இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், அந்த டிகிரி படிக்கலாம், பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது பார்க்கலாம், அதை அறிஞ்சிக்கலாம் சொல்லி ஒரு காலகட்டத்துல அறிஞ்சிக்கிட்டே இருப்போம். இது அறிவோம், அது அறிவோம், தேவையில்லாத எல்லா காரியத்தையும் அறிவோம், நம்ம இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அறிஞ்சிப்போம். ஆனா ஆண்டவரை அறிய வேண்டிய விதத்துல அறிஞ்சிக்கிற காலத்துல அறிய நேரத்தை ஒதுக்குறதோ, தனிப்பட்ட முறையில அவரை நல்லா டீப்பா தெரிஞ்சுக்கலாம், அவரோட கேரக்டர் தெரிஞ்சுக்கலாம், அவரோட இருதயம் எப்படிப்பட்டது தெரிஞ்சுக்கலாம், அவர் எதெல்லாம் விரும்புவார் தெரிஞ்சுக்கலாம், அவரோட ஏக்கம், அவரோட விருப்பம், அவரோட சித்தம், அவருக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, எப்படி இருந்தா அவருக்கு பிடிக்கும், எப்படி இருந்தா பிடிக்காது, ஏன் அவர் வந்து நம்மளை நேசிக்கிறாரு, என்னென்ன காரியம் பண்ணா வெறுப்பாரு, இந்த மாதிரி ஆண்டவரை டீப்பா தெரிஞ்சுக்கிறதுக்கோ இந்த மாதிரி பண்றதுக்கு யாரும் முயற்சி பண்றது இல்லை. ஆனா சரி, நம்ம சர்டிபிகேட்ல ரிலீஜன் போட்டு கிறிஸ்டியன் இருக்கு, அப்போ சர்ச்சுக்கு போய் தான் ஆகணும், பைபிள் சரி சொல்றாங்க படிக்கலாம், ப்ரேயரும் அவங்க பண்ணு டார்ச்சர் பண்றாங்க, சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மேலோட்டமான ஒரு சர்ஃபேஸ் லெவல் ஒரு ஃபெய்த் லைஃப்ல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். மேலோட்டமான ஒரு பக்தி, மேலோட்டமான காட்சிக்கு, வெறும் வார்த்தையில வாய் அளவுல இருக்க ஒரு பக்தி, இப்படி ஒரு மேலோட்டமான வாழ்க்கையே நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம வாழ்க்கை முடிகிற வரைக்கும் ஒரு மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அறிஞ்சிக்கிறதுக்கு, அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் ஒதுக்காம, காலத்தை ஒதுக்காம இப்படியே போயிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து பரலோகத்துக்கும் போய் சேர மாட்டோம்.
அதே சமயம் ஒரு மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கை தான் இருக்கும். என்றைக்கும் ஒரு பர்சனல் என்கவுண்டர் நடக்காது. ஜீசஸ் உயிரோட இருக்காரு அப்படின்றதுக்கு அவங்க நம்ம வாழ்க்கையில இருந்து அனுபவத்தை ஷேர் பண்றதுக்கும், நம்ம வாழ்க்கையில இருந்து அதை வார்த்தையில இல்லாம வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை நேசிக்கிறதுக்கோ, ஆண்டவர் உயிரோட இருக்காருன்னு காட்டுறதுக்கோ எந்த ஒரு காரியமும் இல்லாம ஆயிடும். அதே மாதிரி அன்றாடம் நம்மளோட வாழ்க்கையில நம்ம பண்ற ஆக்டிவிட்டீஸ்ல, நம்ம போற காரியத்துல, நம்மளோட பிஸ்னஸ் அஃபேர்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஆண்டவர் எங்களுக்கு தெரியாது, ஜீசஸ் யாருன்னே தெரியாதுன்னு ஒரு மறுதளிக்கிற சூழ்நிலை, ஆண்டவரை அறியாத ஒரு சூழ்நிலை மாதிரிதான் நம்ம அப்படி ஒரு வாழ்க்கை தான் இருக்கும். அப்போ ஆண்டவரை அறிய வேண்டிய விதத்துல தனிப்பட்ட முறையில அவரை நல்லா அறிஞ்சுக்கிட்டாதான் அவரை வார்த்தையில மட்டும் இல்லாம வாழ்க்கை முறையில அவரை நேசிக்க முடியும், அவரை நேசிக்கிறோன்னு காட்ட முடியும் வாழ்க்கையில. ஸோ குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி இருந்த பேதுரு வேற, ஈஸ்டருக்கு அப்புறம் இருக்க பேதுரு வேற. அவரோட வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு பார்த்தோம், ஏன் மாறி இருக்குன்னு பார்த்தோம். இயேசு அவர் நேசிக்கிறாருன்றத குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி வெறும் வார்த்தையில பார்த்தோம். ஆனா ஈஸ்டருக்கு அப்புறம் அவர் வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினாரு. அவர் ஜீவனே கொடுப்பேன்னு அப்போ வார்த்தையில சொன்னது, அவர் கடைசியில சிலுவைய தலைகீழ அப்சைட் டவுன் வச்சு ஜீவனையே கொடுத்தாரு. அப்படிதான் ரத்த சாட்சியா மதிச்சாரு. அப்போ வார்த்தையில இல்லாம கடைசியில ஈஸ்டருக்கு அப்புறம் ஒரு பர்சனல் என்கவுண்டர் நடந்து அவர் வாழ்க்கையில ஒரு மாறுதல் காணப்பட்டு ஆண்டவருக்காக முடிவுல உயிரியை கொடுத்தாரு. செயல்ல ஆண்டவரை நேசிக்கிறத செயல்ல காட்டினாரு. அவர் வாழ்க்கையிலயும் வாழ்ந்தாரு, செயல்லையும் காட்டினாரு. நன்றி எஸ்ராஜா, நன்றி எஸ்ராஜா, நன்றி எஸ்ராஜா. ஐயா, இங்க படிச்சதோ ஸ்கிரிப்சர் பேசேஜ்ல இருந்து பேதுருவின் வாழ்க்கையை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஐயா, வார்த்தையில மட்டும் இல்லாம எப்படி அவர் வாழ்க்கையில உண்மை நேசிக்கிறத பிரதிபலிச்சாரோ அதே போல நாங்களும் வருஷம் வருஷம் குட் ஃப்ரைடே வருது, வருஷம் வருஷம் ஈஸ்டர் வருது, அந்த 3 நாட்கள் மட்டும் உண்மை நேசிக்கிற மாதிரி நாங்க நடிச்சிட்டு ஒரு பாவலை பண்ணிட்டு ஒரு பிரிட்டன் பண்ணிட்டு அந்த 3 நாள் முடிஞ்சோன்னா மறுபடியும் எங்க பழைய பாவ வாழ்க்கைக்கே போயிட்டு நாங்க பழைய காரியம் என்ன பண்ணோமோ, உமக்கு சித்தம் இல்லாத, உமக்கு பிரியம் இல்லாத, நீ வெறுக்கிற காரியங்கள் என்ன பண்ணுவோமோ மறுபடியும் அதையே பண்ணிக்கிட்டு எங்க இஷ்டத்துக்கு இருந்துட்டு உண்மை அறிஞ்சிக்கிறதுக்கு நேரமே ஒதுக்காம உண்மை வார்த்தையில மட்டுமே, வாயில மட்டுமே உண்மை நேசிச்சு எங்கள் வாழ்க்கையில முழுக்க முழுக்க சாத்தானை நாங்க நேசிக்கிற மாதிரி எங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படி நாங்க வாழ்ந்துட்டு இருந்தா தயவு கூர்ந்து எங்களை மன்னிங்க ஐயா. பேதுருவின் வாழ்க்கை மூலமா ஐயா எங்களுடைய வாழ்க்கையும் அதே போல ஒரு மாறுதல் ஏற்பட, தனிப்பட்ட முறையில உங்களை அறிய ஒரு பர்சனல் என்கவுண்டர் எங்க வாழ்க்கையில நடந்து எங்கள் வாழ்க்கை மாற, கிறிஸ்தவர்கள்லாம் இப்படிதான் இருக்கணும், கிறிஸ்தவர்கள்லாம் கிறிஸ்துவின் காரியங்கள் எல்லாமே இருக்கும், கிறிஸ்தவர்கள்னா கிறிஸ்துவை ஃபாலோ பண்றவங்க, கிறிஸ்தவர்கள்னா கிறிஸ்துவை நேசிக்கிறாங்கன்னு அவங்க வாழ்க்கையிலே காட்டுவாங்க அப்படின்ற ஒரு வாழ்க்கை நாங்க வாழ உதவி செய்யுங்க ஐயா. இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு மனசுலயும் நீங்க பேசுங்க, கிரிய செய்யுங்க. இந்த செய்தி அவங்களுக்கு அவங்களோட ஸ்பிரிச்சுவல் எடிஃபிகேஷனுக்கு, அவங்களோட ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இது உபயோகமா இருக்கட்டும் ஐயா. உங்களுடைய வார்த்தைகள் போற இடத்துல வேஸ்டா திரும்பி வராதுன்னு சொல்லியிருக்கீங்க ஐயா. கண்டிப்பா இதை பாக்குறவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், எல்லாரும் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்துக்கு அவங்களும் முயற்சி செய்வாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஐயா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, கிரிய செய்யுங்க ஐயா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.